வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு நான் சொன்ன ஒரு மாற்றம் நடந்தது. சிம்ரன் ஹெட்மேயர் நம்பர் 3 வந்தாரு. 2 மேட்ச் ம். நல்லா அடிச்சு குடுத்தாரு. ஆனா தோத்துட்டாங்க. ஃபயர் பவரும் இருக்கு. ஃபுல்லா ஆல் ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ம். டீமா விளையாடுவாங்களா? பவுலர்ஸ் அந்த மாரி இருக்காங்களா? பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது அவங்களுக்கு. பேட்டிங் ஃபயர் பவர் இருக்குது. பார்த்தாலே பயமா இருக்குது. ஹெட்மேயரு, பிரண்டன் கிங்கு, ஷெப்பர்டு, ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு பயங்கரமான பேட்டிங் லைனப். பட் பவுலிங் ஆ, லைனப் வந்துட்டு வீக்கா இருக்குது. அதான் பேட்டிங்ல வந்து பிரண்டன் கிங் ஓப்பனிங் இறங்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஷாய் ஹோப்பும் ஒன்னா ஜான்சன் சார்ல்ஸ் ஆர் பிரண்டன் கிங் ரெண்டுல யாரோ ஒருத்தர் தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ம். அப்புறம் ஹெட்மேயரே வச்சு நம்பர் 3 ஆடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஹெட்மேயர் நம்பர் 3, ரூதர்ஃபோர்ட் 4. அதுக்கப்புறம் யார் இருக்கா? ராஸ்டன் சேஸ், பவலு, ரோமன் பவலு, அவளு, ரொமாரியோ ஷெஃபர்ட், ராஸ்டன் சேஸ், ஜேசன் ஹோல்டர். ஷெப்பர்டு. டாப் 8 இவங்களே கவர் பண்ணிடுறாங்க. அகில் ஹுசேன் ஆர் குடகேஷ் மூர்த்தி ஆடுவாங்க. சமார் ஜோசப் மேபி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேத்யூ ஃபோர்டு ஆட வாய்ப்பு இருக்கு. மேத்யூ ஃபோர்டு ஏதோ ஒரு மேட்ச் நம்பர் 3 வந்த மாதிரி இருக்கு. பேட்டிங் ஆல்ரவுண்டர், சரி பவுலிங் ஆல்ரவுண்டர். தெரியல, இவங்க பவுலர் தான் போட்டு வச்சிருக்காங்க. அதான் இவங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 200 அடிச்சிருவாங்க. ஆனா பவுலிங் தான் 200 அடிச்சு அதை நிறுத்தறதுக்கு பவுலிங் இருக்கான்னா தெரியல அந்த அளவுக்கு. டீசெண்டா இருக்கு. ஏன்னா டாப் 8ல பாத்தீங்கன்னா ரொமாரியோ, ராஸ்டன் சேஸ், ஜேசன் ஹோல்டர் 3 ஆல்ரவுண்டர் வந்துடுறாங்க. 3 பேர் பவுலிங் போடுறாங்க. முதல்ல மாதிரி ரொமாரியோ ஷெஃபர்ட் பவுலிங் போடாம இல்லை. இப்போ கொஞ்சம் டெத்ல கூட போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ போடலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு 10 ஓவர் போடலாம்ல. மேபி ஷமார் ஜோசப் அந்த பர்ஸ்ட் ஆன புதுசுல பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு பெருசா இல்ல அவரு. ஷமார் ஜோசப் பேஸ்ட் இருக்கு, பவுன்ஸ் போடுறாருன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஷைன் பண்ணல. இதுல ஹெட்மேயர் உள்ள நுழைச்சா மட்டும்தான் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இல்லைன்னா அந்த நம்பர் 3 வேறையா ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி அது பேக் ஃபயர் வாய்ப்பு இருக்கு. பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஹெட்மேயர் வச்சுட்டாங்க. ஹெட்மேயர் ஒர்க் ஆயிருச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க.